சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு மூலம் ஏழை எளிய மக்களுக்கு தமிழ்நாடு அரசு மலிவு விலையில் மளிகை பொருட்களை விநியோகித்து வரும் நிலையில், அதில் ஏற்படும் குறைகளை நிவர்த்தி செய்ய பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் காலங்காலமான இருக்கும் ஒரு பிரச்சினை என்னவென்றால், மக்களுக்கு கொடுக்கப்படும் அரிசி, பருப்பு, கோதுமை ஆகியவற்றில் மோசடிகள் நடப்பதாக தொடர்ச்சியான புகார்கள் பெறப்பட்டு வருகின்றன. இதனை தடுக்க தீவிரமாக ஆலோசனை செய்த தமிழ்நாடு அரசு பொருட்கள் எடை அளவு மக்களுக்கு கொடுக்கப்படும் கம்ப்யூட்டர் பில்லில் இடம்பெறும் வகையில் மிஷின்கள் அப்டேட் செய்யப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் மாதத்தின் கடைசி பணி நாளாக 29/3/2025 அன்று சனிக்கிழமையாக அமைகிறது. மேலும் அதனைத் தொடர்ந்து வரும் 30/3/2025 அன்று தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் 31/3/2025 அன்று ரம்ஜான் பண்டிகையினை முன்னிட்டு அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் விடுமுறை நாட்களாகும். எனவே இம்மாதத்தின் கடைசி 2 நாட்கள் நியாய விலை கடைகளுக்கு பொது விடுமுறை தினங்களாக வருவதால், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களின் நலன் கருதி 29/3/2025 அனைத்து நியாய விலை கடைகளும் செயல்பட்டு வழக்கம் போல் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். முழு வீடியோ லிங்க் கீழே இருக்க கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.